மலேசியாவில் வந்துட்டு போனீங்கன்னா ஒரு தடவாவது மீ கோரிங் சாப்பிட்ருப்பீங்க. இதுக்காக தனியாக ஒரு மஞ்சள் கலர் நூடுல்ஸ் இருக்கும். இதில் லைட்டாக சுண்ணாம்பு வாசலில் இருக்கிறனால நம்ம நல்லா தண்ணியில் அலசிட்டு தான் சேர்க்கணும். நான் இன்றைக்கி அதே நூடுல்ஸ் தான், ஆனால் ஜப்பனீஸோட வாங்கியிருந்தேன். இது நேற்று வாங்கின கையோட வெளியில் தான் வச்சிருக்கணும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் திக்காகிடுச்சு. கொஞ்சம் நேரம் டீஃப்ரோஸ் பண்ணுறதுக்காக தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சேன். இன்றைக்கி வெஜிடேரியனாக தான் செய்ய போகிறேன். அதனால் தவுஃபும் ஏர் ஃப்ரையரில் பொரிக்கிறதுக்காக வச்சுட்டேன். கொஞ்சம் கீரை எல்லாம் போட்டு சோயா சாஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சில்லி பேஸ்ட்டெல்லாம் தான் சேர்க்கணும். சில்லி பவுடர் இல்லாட்டினா சில்லி சாஸ் போட்டால் டேஸ்ட்டாக இருக்காது. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த சில்லி பேஸ்ட்டு, அதெல்லாமே சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இது லஞ்சுக்காக தான் நான் பண்ணினேன். அதனால் 3 பேக்கெட்டும் ஒன்றாவே போட்டு கொஞ்சம் கூடயே ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா டின்னருக்கு எடுத்துக்கலாம். இல்லை மறுநாளைக்கு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் செஞ்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்தேன். சிம்பிளாக நூடுல்ஸை ஃப்ரை பண்ணி ஈஸியாகவும் வேலை முடிச்சுக்கிட்டேன். இது செஞ்சாலும் கிச்சன் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணுற வேலைகளும் இருக்கும்.